நிச்சயமாக இது ஏ.ஆர். ரஹ்மானுடைய மியூசிக் தான். இந்த பாட்ட பாடின பாடகிக்கு எத்தனை வயசு? அதான் இந்த பாட்ட பாடும் பொழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 வயசு. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 47 வயதாகிறது. திரைப்படம் எந்திரா. 1995 வெளிவந்த திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது சுஹாசினி. இப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒரு குழந்தை வந்து பாடணும். அதற்கு தகுந்த குரல் யாரு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான். அப்போ ஏ.ஆர். ரஹ்மானுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்காக ஒரு ஸ்கூலுக்கு வந்து இவரை வந்து கெஸ்டா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு பாடி இருக்கு. அந்த பொண்ணு பாடினது வந்து இவரை கிரங்கடித்திருக்கிறது. அவர் பார்க்கிறாரு, அவரையே அசத்தும் அளவிற்கு அந்த குரல் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய குரல். பாட வைக்கலாமா அப்படின்னு முயற்சி பண்றாரு. இந்த மாதிரி இந்த செமி கிளாசிக்கல் சாங் எல்லாம் பாடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட். உடனே அந்த பொண்ணை அழைத்து பாட வைக்கின்றார். அந்த பாட்டை ரொம்ப அக்ஷரம் பிழாமல் ஸ்ருதி தாளத்துடன் மிக ஒரு நூல் பிடித்தார் போல் பாடுகிறது அந்த குழந்தை. அந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க, அவங்க தான் பாடகி ஹரிணி. ஹரிணியினுடைய அப்பா அம்மாட்ட கேட்கிறாரு ஏ.ஆர். ரஹ்மான், உங்க பொண்ணு வந்து இந்த சினிமாவில் பாட வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா என்று. அவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேல்யூ, ஒரு ஃபேமிலி, அது இசை குடும்பம் தான். சரின்னு ஒப்புக்கொள்றாங்க. ஏன்னா ஏ.ஆர். ரஹ்மானே வந்து கூப்பிடுறாரு, குறிப்பா அந்த சினிமாவில் வர பாட போறாங்க அப்படின்ன உடனே அவங்க எஸ் அப்படிங்கிறாங்க. உடனே அவரு ஆடிஷன் பாக்குறாரு. மிக பிரமாதம், மிக சூப்பரா வந்திருக்குது அந்த பாட்டு. இருந்தாலும் அந்த டியூன் மொத்தமாக கட்டின பிறகு அந்த பாடலை பதிவு செய்வதற்கு முன் அந்த முழு பாடலையும் அந்த பொண்ணு பாட முடிகிறதா அப்படின்னு பாக்குறாரு. ரொம்ப பிரமாதமா பாடுது. அப்புறம் தான் ஓகே சொல்லியிருக்கிறாரு ஏ.ஆர். ரஹ்மான். ஹரிணி வந்து சினிமாவுக்கு வந்த கதை இப்படித்தான். முதல்ல வந்தது ஒரு வாய்ப்பு. தன்னுடைய 15வது வயதிலேயே ஒரு நல்ல நேரத்தில் இந்த பாடலை பாடியிருந்திருக்க வேண்டும் ஹரிணி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலத்தில் மிகப்பெரிய பாடகர்களுடன் பாடப் போகின்றார் என்பதெல்லாம் அப்பொழுது அந்த ஹரிணிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அத்துடன் அல்லாது அது மிகப்பெரிய ஒரு பாடகரை காதலித்து திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார் என்பதை எப்படி தெரியும்? இந்த இசை உலகம் அவரை மேம்படுத்தியது. அது எவ்வாறு மேம்படுத்தியது என்பதை இப்பொழுது பார்ப்போம். சுஹாசினி தான் இந்த படத்தை இயக்குகின்றார். மணிரத்னம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரா? நிச்சயமா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இருவரும் அமர்ந்து இந்த பாடலை கேட்கின்றார்களாம். மிக அற்புதமாக பாடியிருக்கு. இந்த பாடலை ஒரு ஹைலைட்டாக வரும் இந்த திரைப்படத்திற்கு என்றெல்லாம் மணிரத்னம் கூறினாராம். இந்த பாடல் பாடிய பிறகு ஹரிணிக்கு, சொல்லப்போனால் திரைப்படம் வெளிவருவதற்கு முன்னாலேயே நிறைய வாய்ப்புகள் வருகிறது ஹரிணிக்கு. மற்ற இசையமைப்பாளர்களும் போட்டி போடுகின்றார்கள் தங்களுடைய படங்களில் பாட வைப்பதற்காக. ஆனால் அவர் பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லையாம். ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையில் ஆரம்பத்தில் பாடட்டும், அதன் பிறகு அவர் கொஞ்சம் பரிச்சயம் பெற்ற பிறகு மற்ற இசையமைப்பாளர்களிடம் பாடலாம் என்று பெற்றோர்கள் மறுத்திருந்திருக்க வேண்டும். அடுத்து இவர் என்ன திரைப்படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் வாய்ப்பு தருகின்றார் என்றால், ஒரு சூப்பர்ப் சாங். மறக்க முடியுமா இந்த பாடலை? சொல்ல போனால் இந்த பாடலை ஹரிணி தான் பாடினார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஹரிஹரனுடன் பாடுகிறார். ஹரிஹரனுடன் பாடப் போகின்றோம் என்றவுடன் ஹரிணிக்கு சற்று பயம். ஆமாம், 96 அடுத்த ஆண்டே வருகின்றது. இந்த பாடலை நான் அவரிடம் எப்படி பாடப் போகின்றோம் என்கின்ற பயம் நம் இருந்ததாம் ஹரிணிக்கு. ஆனால் துணிச்சலூட்டியது ஏ.ஆர். ரஹ்மான் தான். நீ எந்த மாதிரியான கஷ்டமான நோட்ஸ் கொடுத்தாலும் நீ பாட தகுதி வாய்ந்த பெண் என்று ஒரு மோட்டிவேட் செய்தாராம் ஏ.ஆர். ரஹ்மான் ஹரிணியை. அதை மறக்கவே மாட்டார் ஹரிணி. மிகப்பெரிய வெற்றி படமாக மாறப்போகின்றது யாருக்கும் தெரியாத அந்த தருணத்தில் நெகிழ்ந்து போயிருந்திருப்பார். இப்படி ஒரு மிகப்பெரிய ஹீரோ, ஷங்கர் டைரக்ஷன், கமல்ஹாசனுடன் ஹீரோயின் ஊர்மிளா மண்டன்கர், அந்த நடிகைக்கு நாம் குரல் கொடுக்கின்றோமா என்று வியந்து போனாராம். வைரமுத்து தான் பாடலை எழுதினார். அனைவருக்குமே மிகப்பெரிய, ஏ.ஆர். ரஹ்மான் உட்பட அனைவருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த பாடல் எத்தனை ஹிட்டாகுமா என்று. ஆக ஹரிணியுடைய 2வது சிக்ஸர் அடுத்தடுத்து 2 பால்களிலும் என்பது போல் ஹரிணி உணர்கின்றார். அடுத்து என்னென்ன பாடலை எல்லாம் பாடினார் என்பதை சற்று துரிதமாக பார்ப்போம். ஸ்கிப் செய்யாத இந்த வீடியோவை பார்க்க நான் வேண்டுகின்றேன். காரணம், ஹரிணியை பற்றி மிக சுவையான
தகவல்கள் எல்லாம் உண்டான. பாடல் பதிவின் பொழுது சில சுவையான சங்கதிகள் நடந்திருக்குங்க. அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆகும் பொழுது இவர் ஹரிஹரன் பாடும் பொழுது கூட சில இடங்கள்ல வந்து சில நோட்ஸ் அதை கேட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாராம். எவ்வளவு பெரிய மகா வித்வானவர், இந்துஸ்தானிய சங்கீதத்தை கரைத்து குடித்தவர். ஆனா ஹரிணியை பார்த்தீங்கன்னா உடனே கேட்ச் பண்ணி இமீடியட்டா பாடினாங்களாம். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறாங்க இந்த பாடல் பதிவின் பொழுது உடனே இருந்து அதில் பணியாற்றிய கலைஞர்கள். ஆமா, அது எப்படி கேட்ச் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு இயற்கையிலேயே இசை ஞானம் இருந்திருக்கின்றது ஹரிணிக்கு, அதனால்தான். ஆனா என்ன அதுல ஒரு தவறு நடந்திருக்குதுன்னா, ரெக்கார்டிங் மோட்ல வந்து ஹரிஹரனுக்கு வந்து ஒரு மோனோனா ஒரு ஆர்டினரி டைப் ரெக்கார்டிங் தான் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஸ்பிளிட் வாய்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டார் ஏஆர் ரஹ்மான். ஏன்னா அவரு ஏஆர் ரஹ்மான் ஒரு சிறந்த மியூசிஷியன் என்பதை விட ஒரு மிகப்பெரிய சவுண்ட் இன்ஜினியராக இருந்து ப்ரமோட் ஆகி வந்தவர் தான் இசைத்துறைக்கு. ஆனா இந்த பொண்ணு பாடுற ஹரிணி பாடுற போர்ஷனை மட்டும் ஒரு ஸ்பிளிட்டிங் வாய்ஸா போட்டிருப்பான். ஸ்பிளிட்டிங் வாய்ஸ்ங்கிறத நான் சரியா சொல்றேனான்னு தெரியல. மெலாடின் அப்படிங்கிற ஒரு இதை பயன்படுத்துவாங்க. அந்த மோட் ஆஃப் ரெக்கார்டிங்ல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நம்பகம் இல்லாம பண்ணியிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். அதனால ஒரு ஒரிஜினல் வாய்ஸ் கிடைக்காம இருக்கும். ஹரிணியினுடைய அந்த ஒரிஜினல் டோன் கிடைக்காததுல ஒரு எக்கோவா இருக்கும். அது கொஞ்சம் பாருங்க. இதை பத்தி நான் ஒரு மியூசிக் தெரிஞ்ச, அதாவது என்ன சொல்ல போனா இசையமைப்பாளர் தான் வரும். அவர்கிட்ட நான் விசாரிச்ச போது எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்ஸ் வந்து அதாவது ஒரு டோன், அது குறிப்பாக ஃபீமேல் வாய்ஸை வந்து டெப்தா காமிக்கணும், கொஞ்சம் மெச்சூர்டா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த மெலடின் பயன்படுத்தியிருக்கலாம். இருந்தாலும் ஹரிணி அந்த பாட்டை வந்து சாதாரணமா மோனோவா ஹரிஹரன் மாதிரி பாடி இருந்தா கூட ரொம்ப இதை விட நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் செய்தி. எது எப்படியோ பாட்டு பயங்கர சக்சஸ், ரொம்ப நல்லா ஹிட்டான பாட்டா இருந்துச்சு. இதுக்கிடையில ஞானப்பழம் அப்படின்னு ஒரு படங்க, பாக்யராஜ் டைரக்ட் பண்ண படம். அது இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்யராஜ் தான் மியூசிக். ஹரிணி வந்து அடுத்த மியூசிக் டைரக்டர்கிட்ட யார்கிட்ட பாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாக்யராஜனுடைய கம்போசியர்ஸ் அதுல பாடுறாங்க. அதுல ஒரு சின்ன வாய்ஸ். திரைப்படத்தினுடைய பெயர் வந்து ஞானப்பழம். 1996 வந்தது. பாக்யராஜ் நடித்த படம், சுகன்யா அவங்களும் சேர்ந்து நடித்த படம். என்னுடைய டைரக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்பி விஸ்வம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், படத்தை பத்தி பாடல்களுக்கு வாங்களேன். இதுல நிறைய பாடல்கள், இந்த பாடல்கள் எல்லாம் பாக்யராஜ் தான் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பாணியில கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு பாட்டு, அது வந்து ஜானகி அந்த குழந்தைத்தனமா பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜானகி பாடாம வேற யாராவது பாடகி இருக்காங்களா அப்படின்ட்டு பாக்யராஜ் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப இந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஹரிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தை குரல்ல பாடுது அப்படின்னு உடனே அந்த கேட்டிருக்கிறாரு. அது ஏஆர் ரஹ்மான் கேட்டுக்கிட்டு சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் தான் அதுக்கு சிக்னல் கொடுத்துருக்கிறாரு. சரி, அந்த பாடலை பாடலாம் அப்படின்னு. அவருடைய கட்டுப்பாட்டுல இல்லை ஏஆர் ரஹ்மான், அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்னை கேட்டுக்கிட்டு தானே அடுத்தடுத்துக்கு பாட போகணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் இவங்க மரியாதை நிமித்தமா ஹரிணி வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. உடனே பாக்யராஜனுடைய மியூசிக்ல இந்த பாட்டை பாடுறாங்க ஹரிணி. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடலாசிரியர் பா விஜய் அப்படிங்கிற பிற்காலத்துல பயங்கர ஃபேமஸ் ஆனார், தெரியும் உங்களுக்கு. அவர் எழுதின முதல் பாட்டு அப்படின்னு கூட இந்த பாடலை சொல்லலாம். பா விஜய் வந்து அறிமுகப்படுத்தியது வந்து பாக்யராஜ் தான். பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல, உண்மை. ஆர்பி விஸ்வம் டைரக்ஷனில் அமைந்த ஞானப்பழம் அப்படிங்கிற படத்துல தான் பா விஜய் வந்து முதலில் பாடல் எழுதினார் என்று கூறப்படுகிறது. எது எப்படியோ ஹரிணி ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆகிறார். அடுத்த மியூசிக் டைரக்டரினுடைய ஒரு இதுல வந்து பாடுறாரு. அவங்க பாடுறாங்க. இந்த பாடல் ஹிட் அடிச்சுதுங்க. பாக்யராஜனுடைய மியூசிக் இருந்தாலும் கூட அந்த படங்கள்ல மற்ற பாடல்கள்லாம் எப்படியோ இந்த பாடல் கொஞ்சம் எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பின இந்த பாடலை. அடுத்து ஹரிணி என்ன பாடலை எல்லாம் பாடினார் என்பதை பார்ப்போம் இங்க. திரைப்படம் இருவர், மறக்க முடியாத படம். ஏன்னா மணிரத்னம் டைரக்ட் பண்ண படம். அவருடைய லேபிளுக்காக தான் அந்த படம் ஒண்ணுச்சு அப்படின்னு பல ரசிகர்கள் சொன்னார்கள். மணிரத்னம் வந்து என்ன படம் எடுத்தாலும் அது ஓடிவிடும், அது நன்றாக இருக்கின்றது, நன்றாக இல்லவில்லை. மற்ற டைரக்டர்ஸ் யாராவது எடுத்தா தான் அதில் குறை சொல்லுவாங்க. ஏன்னா மணிரத்னம் ஒரு படத்தை எடுத்துட்டு பண்ணாருன்னா எல்லா படத்தையும் ஆகோ ஓகம்பாங்க. அது மாதிரி இருவரும் ஆகோ ஓகோன்னு வாழ்த்தும் அளவிற்கு மிகப்பெரிய படம் இல்லை என்றெல்லாம் விமர்சனம் எழுந்தன. அது எதுக்கு நமக்கு? இங்க வாங்க, ஹரிணிக்கு வந்து ஒரு மெச்சூர்டு வாய்ஸ் முதல்ல பண்ணாங்கன்னா இந்த பாட்டு தான். ஆமா, ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். அது
அவர் ஏஆர் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாராம், அவர் குழந்தை ஒரு சைல்டிஷ் வாய்ஸாவே இருக்குது ஹரிணியோட, ஒரு மெச்சூர்டு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால முதலில் ஹரிணி ஒரு மெச்சூர்டு வாய்ஸ் பாடியது இந்த பாடல் தான். நமக்கு செய்திங்க வந்து ஹரிணி பாடிய பாடல் அப்படிங்கிறதுக்காக அந்த த்ரெட் இருந்தாலும் கூட இந்த இருவர் படம் இங்கு நம்ம என்னுடைய இந்த வீடியோவில் வந்துட்டுங்கிறதுனால அந்த திரைப்படத்தை பற்றி ஒரு செய்தி நம்ம சொல்லணும். நம்ம சினிமா சம்பந்தமானது தான். அதாவது எம்ஜிஆர் இவர் கருணாநிதி இருவரையும் மையப்படுத்தி அதை எழுதப்பட்ட கதை அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு கையை கிடைத்து கொண்டார். ஒரு சொதப்பிய படம் இது. மிகப்பெரிய அளவில் ஓடவில்லை இந்த திரைப்படம். ஏதோ அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் ஏதோ மணிரத்னம் படத்தை வந்து குறை சொன்னா அது நம்மளுடைய ரசனைகள் தப்பாயிடுச்சு அப்படின்னு மக்கள் நினைச்சுக்குவாங்களே அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் ஓஹோ ஆஹோ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொன்னது மாதிரி அப்படி ஓடிய படம் இது. இதுல வந்து ஹரிணி பாடிய பாடல் பயங்கர ஹிட், ஒரு சூப்பர் ஹிட் ஆனிச்சு இந்த பாடல். ஹரிணிக்கு வந்து ஒரு 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 கேட்டகரி வந்தது, ஒரு பாடகி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைத்தது இந்த பாடலில் இருந்தது தான். இருவர் என்கின்ற இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஹரிணி அடுத்தடுத்து என்னென்ன பாடல்களை எல்லாம் பாடினார் என்பதை பார்க்க போகின்றோம். அது மாத்திரமல்ல, ஹரிணியினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் சற்று நாம் பார்ப்போம். ஹரிணி பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் என்றாலும் கூட அவருடைய பூர்வீகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்தூர், ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு தானா. அவங்க அப்பா அம்மாலாம் தெலுங்கு தான் பேசுவாங்களாம். இவங்க வந்து படிச்சது போனது வந்தது எல்லாமே தமிழ்நாட்டில், சென்னையில் தான். பக்கா சென்னைக்காரர் ஹரிணி. தமிழ் தான் எழுத படிக்க தெரியும். ஆனால் கிச்சன் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஹரிணி அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறை தொடரும் நேயர்களே. அடுத்து என்ன பாடலை பாடுகின்றார் ஹரிணி என்றால், 95 தானே பாட வர்றாங்க அவங்க. 96, 97 2 வருடங்கள் ஆகின்றது ஹரிணி சினிமா ஃபீல்டிற்கு வந்து, பாடல் துறைக்கு வந்து. பிஸ்தா என்ற திரைப்படத்தில் பாடுறாங்க ஒரு பாட்டு. மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏ ராஜ்குமார். ஆமாம், அவங்க வந்து இந்த குரலை பார்த்துட்டு இந்த குரல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடித்து ஹரிணியை வைத்து பாட வைத்தார்களாம் இந்த பாடலை. நக்மாவுக்காக பாடியிருப்பாங்க ஹரிணி. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடல். ஆக்சுவலாக பிஸ்தா அப்படிங்கிற படத்தில் வந்து இவர் சிற்பித்தா மியூசிக் பண்ணுறதுக்கு இருந்தது. திருப்பி என்னமோ எஸ் ஏ ராஜ்குமார் தான் அதன் பிறகு ஒரு இசையமைப்பாளர்கள் மாற்றினார்களாம். அந்த செய்தி நமக்கு எதற்கு? இப்போ நம்ம வந்து ஹரிணியினுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. 12th வரைக்கும் அவர் பெங்களூரில் தான் படித்தாங்களாங்க ஹரிணி. அதன் பிறகு அவங்க யூஜி வந்து பிகாம் பண்ணியிருக்காங்க. பிகாம் பண்ணது அப்புறம் ஹெச்ஆர் அதில் வந்து பிஜி பண்ணியிருக்காங்க ஹரிணி. இதெல்லாம் அவங்க படித்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் என்று கூறப்படுகிறது. ஹரிணி கிட்ட வந்து ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகம் டேக் வாங்க மாட்டாராம் ரெக்கார்டிங்கில். அதை கண்டு ஒரு தேர்ந்த பாடகர்கள் உடன்பாடும் பாடல்களை ரொம்ப ஆச்சரியப்படுவாங்களாம். உதாரணத்திற்கு ஹரிஹரன் கூட இந்தியன் படத்தில் ஹரிஹரனுடன் பாடும் பொழுது ஹரிஹரன் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். எனக்கு சில நோட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த பாப்பா அந்த சின்ன பொண்ணு அது வந்து அதை உள்வாங்கி அழகாக பாடினாள் அப்படிலாம் பாராட்டினாராம் ஹரிஹரன். அது மாதிரி தான் இந்த பாடலும் கூட. இந்த பாடலும் பதிவு செய்யப்படும் பொழுது ரொம்ப சிரமம், எந்த விதமான சிரமம் இல்லாமல் அனாயாசமாக பாடினாராம் ஹரிணி. நான் ஏன் இந்த பாட்டை கொஞ்சம் கூடுதலாக பதிவிட்டு இருக்கிறேன்னா, இதில் வந்து வரிகள் மிக பிரமாதமாக இருக்குங்க. இது யார் லிரிக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு குழப்பம். நான் ரொம்ப எல்லாரையும் விசாரித்தேன். இப்போ ஒரு தரவுகளின் மூலமாக எனக்கு எந்த விதமான விடையும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கு கூறவும். கவிஞர் காளிதாசன் என்று கூறுகிறார்கள். எஸ் ஏ ராஜ்குமாருக்கு வந்து அவருடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அதனால அவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்க வேண்டும். அவருக்கு ஒரு படத்தில் கூட அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாராம் கவிஞர் காளிதாசன். ஆரம்பத்தில் ஒரு ஹோட்டல் உரிமையாளராக வருவாராம். இதெல்லாம் செய்தி உண்மையா, இந்த தரவுகள் உண்மையா என்பதை நேயர்கள் தயவுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும். அடுத்து என்ன பாடலை பாடினார் ஹரிணி என்பதை நாம் பார்ப்போம் நேயர்களே. அப்பொழுதெல்லாம் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாம் படத்தை எடுத்துவிட்டு அவார்டுக்கு காத்திருப்பது போல கல்கி வார இதழ் வந்து என்ன விமர்சனம் தரப்போகின்றது என்று காத்திருப்பார்கள். புகழ்ந்து தள்ளியது கல்கி. ஆமா, குறிப்பாக இந்த பாடலையும் இந்த பாடலை பாடிய ஹரிணியையும் இசை அமைப்பாளர் தேவாவையும். திரைப்படம் நேருக்கு நேர், ஒரு சக்கை போட்ட படம் இது. வசந்த் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருப்பார். மிக பிரமாதமா வந்துச்சு இந்த படம். நல்ல நேரத்தில் அந்த படத்தை பூஜை போட்டு இருந்திருக்க வேண்டும். 3 அவார்டு கிடைச்சதுங்க.
ஆமா, அவருக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரம் 1, 2வது சிறந்த படம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. இந்த திரைப்படத்திற்கு நேருக்கு நேர் என்கின்ற திரைப்படத்திற்கு. நமக்கு இங்க முக்கியமான விஷயம் ஹரிணி வந்து மிகச்சிறந்த ஒரு பெண் பாடகி தமிழில் என்று அந்த ஆண்டு 97ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பாடலுக்காக. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை பற்றி 2-3 வரிகள் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். விஜய், சூர்யா இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம் என்பது ஒருபுறம், டைரக்ஷன் மிக பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். வசந்த் ஒவ்வொரு ஃப்ரேமாக ரசித்து ருசித்து இதை படமாக்கியிருப்பார். இசை அமைப்பாளர் தேவாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது இந்த திரைப்படத்துல தான். ஆமா, அந்த மியூசிக் எந்த மோல்ல வந்து அவருடைய மியூசிக் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தியது தேவா இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான். குறிப்பாக இந்த பாடல். ஹரிணிக்கு இந்த பாடல் வந்து மிகச்சிறந்த பாடல் தமிழக அரசு விருது கொடுத்தது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இங்கே எதுக்கு நான் வந்து தேவாவினுடைய படத்தையும் சங்கீத விமர்சகர் சுப்புடுவனுடைய புகைப்படத்தையும் நான் காண்பிக்கின்றேன் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு நேயர்களே. சுப்புடு எப்பயுமே சினிமா பாடல்களை ரசிப்பார், அதுவும் குறிப்பாக தமிழ் பாடல்களை மிகவும் ரசிப்பார். அது ஒருபுறம் இசையமைப்பாளர்களை பெரிதாக அவருக்கு பிடிக்காது. காரணம் என்னவென்றால் அது பல காரணங்கள். அது டெக்னிக்கலி தெர் வர் மெனி ரீசன்ஸ். ஆனால் அவர் வாழ்த்தி அவர் புகழ்ந்த ஒரு இசையமைப்பாளர் யார் என்றால் அது தேவா. தன்னுடைய கானா பாடல்களிலும் சங்கீதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தேவா என்றெல்லாம் புகழ்வார் தேவாவை. தேவா பயணிக்கும் ஸ்வரங்கள் கர்நாடக சங்கீதத்தை சிதிலமாக்காது என்று குமுதத்தில் ஒரு முறை பேட்டி கொடுத்தார். அவர் கல்கியில் நிறைய விமர்சனங்களை எழுதுவார் பாடல்களை பற்றி. குறிப்பாக இந்த பாடலை பற்றியும் அவர் கூறியிருக்கின்றார். குமுதம் வார இதழில் அவர் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது தேவாவை பற்றி புகழ்ந்து தள்ளி இருந்தார் தேவாவை. அண்ணாமலை திரைப்படத்தில் அவர் இசையமைத்த பாடல்களை மிகவும் புகழ்ந்தார் சுப்புடு. பொதுவாக ஒரு இம்ப்ரெசிவ் மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார் கர்நாடிக்கா அப்படிங்கிறது. இந்த பாடல நளின கந்தி அப்படிங்கிற ஒரு ராகம் இது ஆரோகணத்துல வந்து மத்தியமமும் நிஷாதமும் இல்லாம அவரோகணத்துல வந்து நிஷாதம் வரும், மத்தியமம் வராது. அப்படி ஒரு பாடல் இது. இது சில முக்கியமான பாடல்களுக்கு இந்த ராகத்தை பயன்படுத்துவாராம் தேவா. அந்த ராகத்தை தான் இந்த பாடலில் பயன்படுத்தி இருக்கின்றார். ஆக தேவாவினுடைய மியூசிக்கில் பாடும் பொழுதுதான், ஹரிணி பாடும் பொழுதுதான் அவருக்கு வந்து அவார்டு கிடைத்தது என்பது ஒரு முக்கியமான செய்தி. அவர் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏஆர் ரகுமானால், அதன் பிறகு பாக்யராஜோட மியூசிக்கில் பாடுறாங்க, அப்புறம் எஸ்.ஏ. ராஜகுமார் மியூசிக்கில் பாடுறாங்க, அதுக்கு பிறகு தேவாவோட மியூசிக்கில் நேருக்கு நேர். அதன் பிறகு நிறைய படங்களில் பாடுகின்றார். ஒரு முக்கியமான படங்களை நாம் தொகுப்போம் நேயர்களே. இங்கு அடுத்து என்ன பாடலை பாடினார் முக்கியமான பாடல் என்று பார்ப்போம். சோனியா 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 2 மிகப்பெரிய ஜாமான்களுடன் பாடுகிறார் ஹரிணி இந்த பாடலை. ரட்சகன் படம், கேட்டி குஞ்சுமன் படம் இது. ஆமா, உதித் நாராயணன் மற்றும் உன்னிகிருஷ்ணனுடன் அந்த காட்சி அமைப்பு, அப்படி பிக்சரைசேஷன். நாகார்ஜுனா தான் ஹீரோ. இதுல டூவல் ரோல் பண்ணியிருப்பார். அதுல அது 2 பேருக்கும் பாடுவாங்க. ஆனா ஹரிணி ஒரே வாய்ஸ் தான். ஏஆர் ரகுமான் வந்து ரொம்ப பீக்ல இருந்த நேரம் அது. இந்த படம் இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங்கும் சரி, இந்த பாடல்களும் சரி அவரை இன்னும் ப்ரொமோட் பண்ணது. ஏற்கனவே எங்கேயோ இருந்தார், இன்னும் பல படிகள் மேலே சென்றார் ஏஆர் ரஹ்மான். நிறைய பேசலாம் இந்த திரைப்படத்தை பற்றி. இந்த திரைப்படத்தை மட்டுமே வைத்து ஒரு வீடியோ போடும் அளவுக்கு செய்திகள் உள்ளன. இருந்தாலும் இது நம்ம ஹரிணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தானே நாம் பார்க்கிறோம். அதுல இந்த திரைப்படத்தை ஒரு வரிகள் சொல்லிடுவோமே. கேட்டி குஞ்சுமோன் இப்படி ஒரு கதையை வைத்துக்கொண்டு, அவர் தான் கதை கோர் தயார் பண்ணது வந்து கேட்டி குஞ்சுமோன் தானா. அதனாலதான் அந்த கதை திரைக்கதை வசனம் காலில் கூட அவர் நேமும் இருக்கும், கேட்டி குஞ்சுமனுடைய நேமும் அதுல இருக்கும். கிரேசி மோகன் தான் டைலாக் எழுதியிருப்பார். அதுல டைரக்ஷன் யாரும் ஒரு புதிய நபர், ஒரு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாதவர். யார் என்றால் பிரவீன் காந்த் அப்படிங்கிறவர். பிரவீன் காந்தின்னு கூட சொல்லுவாங்க. 4-5 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சில படங்கள் நடித்து இருக்கிறார் அவர். முக்கியமா இந்த திரைப்படத்துல இன்னொரு ஹீரோயின் சுஷ்மிதா சின்ன பத்தி சொல்லணும்னா அது பூர்த்தியாகாது. உலக அழகி என்று பட்டம் பெற்றவர். அவரை ஹீரோயினாக இந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்த பெருமை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அது கேட்டி குஞ்சுமோனுக்கு தான். பிரம்மாண்டமாக இருந்ததனால் படம் போணுச்சு, நல்லா போணுச்சு இது படம். நமக்கு இந்த பாடல் தான் நமக்கு. அந்த பாடலை எழுதியது வைரமுத்து. ரொம்ப ஹைக்கூவா இருக்கும் சில வரிகள் எல்லாம். காதலில் நீ எந்த வகை கூறு, சைவம் உண்டு அசைவம் உண்டு, அது கூட சைவம் உண்டு அசைவம் உண்டு அப்படின்னு சொந்தத்தில் எழுதுவாங்க. அது
சில நாள் சைவமும் உண்டு, சில நாள் அசைவமும் உண்டு என்ற ஒரு ஹைக்கூலாம் ரொம்ப பெரிதாக அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்தது. அவருடைய பாடல் வரிகள், வைரமுத்துவினுடைய வரிகள். இந்த காதலிலே ரெண்டு வகை சைவமுண்டு சைவமுண்டு ரெண்டில் நீ அந்த வகை கவிஞர் வைரமுத்துக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்தாலும் ஹைக்கூவாக சினிமா பாடல்களை எழுதுவதில் அவர் ஒரு வல்லவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பாடல் முழுக்க வரிகள் அப்படித்தானே இருக்கும். நமக்கு ஹரிணியின் குரல் தானே முக்கியம். இதோ பாருங்கள் அவருடைய குரலை. சில நாள் சைவம் உண்டு சில நாள் அசைவம் உண்டு. பாடகி ஹரிணிக்கு மிகப்பெரிய புகழை கிடைத்த பாடலுங்க அது. ஏஆர் ரஹ்மான் தான் அதற்கு காரணம். ரெக்கார்டிங் மோட குவாலிட்டி வந்து ஒரு ஸ்பிளிட் வாய்ஸும் போட்டிருப்பாரு இந்த பாட்டுக்கு. நீங்க கூர்ந்து கவனித்தால் தெரியும். ஹரிணியினுடைய வாய்ஸ் வந்து ஒரு மோனவா தெரியாது. ஒருவேளை அந்த பாடலினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க தானே பொறுப்பு, மியூசிக் டைரக்டர் தானே பொறுப்பு. அதனால ஒரு ரெக்கார்டிங் அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். பெண்ணின் கண்களை கண்டு சேவை செய்ய உதித் நாராயணன் அல்லாத, அதாவது ஹரிணி, உதித் நாராயணன் மற்றும் உன்னிகிருஷ்ணனும் பாடியிருப்பார்னு சொல்ல முடியாது. அவருடைய குரலை பாருங்க, கொஞ்சம் கிளாசிக்கா இருக்கும். அது உன்னிகிருஷ்ணனுடைய குரல். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ ஹரிணி ஒரு மிக பிரபலமான பாடகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னேன் ஆரம்பத்திலேயே. அதை பற்றி இன்னும் விவரமும் வரவில்லை என்று காத்துக் கொண்டிருப்பேன். நம்ம இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கிற இயர் வந்து ஒரு 97 அப்படித்தானே. இது வந்து 2002 என்ன செய்கின்றது, ஹரிணி அவருடன் இணைந்து பாடிய திப்புவுடன் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். பார்க்க போறேன் பின்னாடி, அல்லது அடுத்த வீடியோல நான் பார்ப்பேன். நான் அதை அவருடன் இணைந்து பாடுவதில் இருவருக்கும் காதல் அரும்பியது. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு செல்லும் பொழுது அங்குத்தான் காதல் அரும்பியதாம். திருப்பி இங்கே வர்றாங்க, ஊருக்கு இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்து இரண்டு பேருமே புட்டபர்த்தி சாய்பாபா என்னுடைய பக்தர்கள், டிவோட்டிஸ் ஆஃப் புட்டபர்த்தி சாய்பாபா. அதனால அவங்களுடைய ஆசிரமத்திலேயே இவங்களது திருமணம் நடந்தது. அது திப்பு தெரியாத யாராவது இருக்க முடியுமா என்ன? எத்தனை பாடல்கள், எத்தனை இனிமையான, அருமையான, ஆழமான, கனமான பாடல்களை பாடியவர். அவருடன் இணைந்து ஹரிணி நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார். அதனால இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் என்றெல்லாம் இவரை பற்றி அந்த வாழ்க்கை வரலாறுலையும் இது ஒரு அங்கம். நான் சொல்லிட்டு இருக்கிற செய்தி ஒரு அங்கம். அதன் பிறகு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும், திப்புவுக்கும் ஹரிணிக்கும் குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண். அதில் வந்து ரெண்டு பேருமே பாடல் துறையில் வந்து ரொம்ப பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதில் அவருடைய மகன் கூட இன்னும் சில படங்களில் பாடிக்கொண்டிருக்கின்றாராம். அதெல்லாம் பிறகு பார்ப்போம். அடுத்து ஹரிணி என்ன திரைப்படத்திற்கு என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. 98 வந்து ஒரு கலக்கிய திரைப்படம் அப்படிங்கிறாங்க. அது சங்கர் தான் திரைக்கதை, வசனம் மட்டும் பாலகுமாரன் எழுதியிருப்பார். திரைப்படம் ஜீன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான படங்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க ஹரிணி அப்படிங்கிறது ஒரு செய்தி. காரணம் ஏஆர் ரஹ்மான். வாராயோ தோழி வாராயன் தோழி அன்னைய தேதிக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு டியூன் போட்டாரு ஏஆர் ரஹ்மான். அதனால தான் அவருடைய பாடல்கள் அந்த சமயங்கள்ல ஹிட் ஆகின. அந்த பாடல் நல்ல பாடலா, நல்ல மெட்டா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களுக்கு. அந்த ட்ரெண்டுக்கு அந்த பாட்டு வந்து அப்படியே அப்ராப்ரியேட்டா இருந்தது அப்படிங்கிறது தான். அது மாதிரிதான் இந்த பாடலும். வாரிவா தோழி வயசான தோழி பிரபலமான பாடகர்களை வைத்துத்தான் பாட வைக்க வேண்டும் அப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாராம் ஏஆர் ரஹ்மான். தனக்கு பிடித்திருக்குதா குரல், ரைட்டு, தன்னுடைய தோதுக்கு, தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தது போல இருக்குதா அப்படின்னா பாட வச்சிருவார். இல்ல சோனு நிகாம் அப்படிங்கிறதா அவங்க சேர்ந்து பாடினது ஹரிணியோட. ஷகுல் ஹமீதும் பாடியிருக்கிறாரு, சங்கீதா அப்படிங்கிறவங்க கூட பாடியிருக்காங்க அந்த பாட்டை. எல்லாரும் ஒரு கலந்து பாடின பாட்டு. ஆனால் அதுல லீடு வாய்ஸ் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஹரிணிக்கு தான். அன்புக்கனி அரிச்சுவடி உலக அழகிகளுக்காக பாடும் வாய்ப்பு வந்து ஹரிணிக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியே சுஷ்மிதா சென்னுக்கு ஒரு ரட்சகன் அப்படிங்கிற படத்துல பாடியிருப்பாங்க. அமீர் ஜீன்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துல வந்து ஐஸ்வர்யா ராய்க்காக குரல் கொடுத்திருப்பா ஹரிணி. மழலையில் நான் சாய்ந்தபடி முதுமையில் ஹரிணி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பாடியாச்சு. ஆனா இளையராஜாவினுடைய இசையில மட்டும் பாடல அப்படிங்கிற வருத்தம் ஒண்ணு ஹரிணிக்கு இருந்தது. சொல்லப்போனா ஹரிணி பாட வந்தப்பெல்லாம் வந்து இளையராஜா வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபீல்ட். அதுக்கு இடையில இவங்கெல்லாம் வந்துட்டாங்க இல்லையா, ஏஆர் ரஹ்மான் வந்துட்டாரு, தேவா வந்துட்டாரு, வித்யாசாகர் வந்துட்டாரு. அவங்களாம் கொஞ்சம் நல்ல பீக்ல இருந்தாங்க. குறிப்பா ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பீக்ல இருந்தார். அதனால இளையராஜாவுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த பொழுது முக்தா சீனிவாசன் ஒரு படம் எடுக்கின்றார்.
அவருடைய பையன் தான் டைரக்ட் பண்றாரு, முக்தா சுந்தர் அப்படிங்கிறவர். இவரும் ரவி, அதாவது முக்தா ரவி மற்றும் முக்தா சீனிவாசன் 2 பேரும் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நமக்கு மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மியூசிக் அவர் அவுட் ஆஃப் ஃபீல்ட்ல இருந்த பொழுது இளையராஜாவை இசையமைப்பாளராக அமர்த்துகிறார் முக்தா ஸ்ரீனிவாசன் இந்த திரைப்படத்திற்கு. படத்தின் பெயர் கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு படம். இது கன்னடத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம். கன்னடத்தில் உள்ள பாடல்களை இங்கே ரீடியூன், அதாவது ரீகம்போஸ் பண்ணாராம் இளையராஜா. மிகப்பெரிய அளவில் அந்த ட்ரெண்ட், அதான் முன்னாடி சொன்னேன், இந்த ட்ரெண்டுக்கு தக்கவாறு தான் ரசிகர்களுடைய மனோநிலை, ரசிகர்கள் ஒரு ஒரு டேர்மில் வந்து என்ன ரசிக்கிறாங்களோ அதை டிஸ்ட்ரிபியூட், அதை சர்வ் பண்ணால் தான் மக்கள் ரசிப்பாங்க. ஆனால் இவர் வந்து இளையராஜா தன்னுடைய பாணியில் இசையமைத்த ஒரு பாடல், அந்த பாடலில் ஹரிணி பாடியிருக்கின்றார். இந்த பாடலை பாருங்களேன். முத்து முத்து பூக்களள்ளி தாக்கம் ஹரிணிக்கு தன்னுடைய இயக்கம் தெரிந்தது, அதாவது இளையராஜாவுடைய மெட்டுக்கு பாடியாச்சு, அவ்வளவுதான். அந்த பாடல் ஹிட் ஆனதா அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசா இந்த பாடல் ஹிட் ஆகல. ஆனாலும் அதன் பிறகு இளையராஜாவினுடைய மகன் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, அது மாதிரி தேவாவுடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா, அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்டையும் பாடியாச்சு. அப்படி ஒரு இது நிறைய இந்த வீடியோ தொகுத்து கொண்டே செல்லலாம் நேயர்களே. ஹரிணியை பற்றி மற்றொரு சமயத்தில் நமக்கு நேரம் கிட்டினால் அவரை இந்த வீடியோவை தொடர்வோம், அல்லது மற்றொரு நபரை, மற்றொரு லெஜண்ட் பற்றி இந்த வீடியோவில் நாம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம். முத்து முத்து